வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 2 அளவைகளில் பயிற்சி 2.1 இருக்கக்கூடிய கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 6வது கணக்கு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதியின் மையக்கோணம் காண்க. ஸோ வட்டக்கோண பகுதியில் மையக்கோணம் கேட்குறாங்க. அப்போ மையக்கோணம் அப்படின்னு என்னது, தீட்டாவோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்களா. இதில் பையோட மதிப்பு 22/7 பயன்படுத்துங்க அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பரப்பளவு 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ பரப்பளவு கொடுத்துட்டாங்க. பரப்பளவு அப்படின்னா ஏவோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆரோட மதிப்பு, ஆரோனா என்னது, ஆரமோட மதிப்பு 21 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மட்டக்கோணம் தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எழுதிக்கலாம். ஏவோட மதிப்பு நமக்கு 462 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆரோட மதிப்பு நமக்கு 21 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ இதில் இந்த தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, ஏ ஈக்குவல் டு பரப்பளவு ஈக்குவல் டு தீட்டா டிகிரி வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்படிங்கிற ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. இதில் இருந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ தீட்டாவோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பாருங்கள், ஏவோட மதிப்பு தான் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 462ன்னு கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு தீட்டாவோட மதிப்பு இதை தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கிறோம். வகுத்தல் 360 இன்ட்டு பையோட மதிப்பு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். பையோட மதிப்புக்கு பதிலாக 22/7 பயன்படுத்துங்கன்னு கொடுத்துட்டாங்க. பைக்கு 22/7 பயன்படுத்த சொல்லியிருக்காங்களா. அப்போ என்ன பண்ணணும், பைக்கு நம்ம 22/7 பயன்படுத்தணும். அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதிக்கலாம். பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்படின்னு வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன இருக்குது, வகுத்தல் 360 இருக்குங்களா. ஸோ இங்கே வகுத்தல் 360 ஈக்குவலுக்கு இந்த வந்து என்ன ஆகிடும், பெருக்கலாக மாறிடும். அப்போ 462 இன்ட்டு 360 ஈக்குவல் டு தீட்டா இன்ட்டு பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதுக்கு மதிப்பு போடலாங்களா. அப்போ 462 இன்ட்டு 360 ஈக்குவல் டு தீட்டாவோட மதிப்பு தான் வேணும். பையோட மதிப்பு என்ன போட சொல்லியிருக்காங்க, 22/7 சொல்லிட்டாங்க. ஆரோட மதிப்பு கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா 21ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆர் ஸ்கொயர் அப்படின்னா 21 இன்ட்டு 21ங்களா. இப்போ ஒரே வாய்ப்பாடெல்லாம் வகுப்படமான 7 வாய்ப்பாடில் ஒரு தடவை 7, 3 தடவை நமக்கு என்னது 21, 7 3 21ங்களா. அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம், 460 இன்ட்டு 360 462 இன்ட்டு 360 ஈக்குவல் டு தீட்டா இன்ட்டு 22 இன்ட்டு 3 இன்ட்டு 21 இருக்குது. எனக்கு என்ன தான் வேணும், தீட்டாவோட மதிப்பு தான் வேணும். அப்போ இங்கே எல்லாமே பெருக்கல் இருக்குது. ஈக்குவலுக்கு இந்தாண்டு வரும்போது என்ன ஆகிடும், வகுத்தல் ஆயிரும். அப்போ 462 பெருக்கல் 360 வகுத்தல் 22 இன்ட்டு 3 இன்ட்டு 21 அப்படின்னு வரும். ஸோ புரியுதா, ஈக்குவல் டு தீட்டா டிகிரி மட்டும் வந்துடும். இப்போ தீட்டா மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டோங்களா. இப்போது இது எதாவது வாய்ப்பாடால் வகுப்படுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், 462 இங்கே 21 இருக்குது. ஸோ 7ஆம் வாய்ப்பாடில் பார்த்தோம் அப்படின்னா 7 3 21. ஸோ 7 6 42. 7 6 என்னது, ஸோ பாருங்களேன், 462 7ஆல் வகுக்கிறோம். 7 6 42, மீதி 4 கிடைக்கும். இந்த கீழே 2 இறக்கணும் அப்படின்னா 7 6 42ன்னு கிடச்சிருச்சிங்களா. ஸோ அப்போ 7ஆம் வாய்ப்பாட்டில் இங்கே 3 தடவை, 7ஆம் வாய்ப்பாடில் 3 தடவை 21, 66 தடவை என்ன வருது நமக்கு, 462 அப்படின்னு கிடைக்குது. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா இது 22 30 66 பார்த்தீங்க அப்படின்னா 22ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 22, 3 தடவை 66ன்னு கிடைக்கும். இப்போ இந்த 3 கேன்சல் ஆகிடுங்களா. மீதி என்ன இருக்குது பாருங்கள், 360 வகுத்தல் 3 ஈக்குவல் டு தீட்டா டிகிரின்னு இருக்குது. அப்போ 360 3ஆல் வகுக்கிறோம். அப்போ 3ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 3, இது ஒரு தடவை 2 தடவை 6 0ங்களா. ஸோ 3ஆல் என்ன பண்ணுறீங்க, 360 வகுத்தோம் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 3 0 ஆயிரும். இந்த 6 இருக்கும். 3ஆம் வாய்ப்பாடில் 6 2 தடவை 6 0 ஆகிடும். இந்த 0 கீழே இருக்கணும் அப்படின்னா 3ஆம் வாய்ப்பாடில் 0 தடவை 0. இப்போ என்ன கிடைக்குது, அப்போ தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 120 டிகிரி. அப்போ தீட்டாவோட மதிப்பு 120 அப்படின்னு கிடைக்குது. அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல் ஈக்குவல் டு 44 மீட்டர். எல்லோட மதிப்பு 44 மீட்டர். வில்லி நீளம் கொடுத்துட்டாங்களா. அடுத்து ஆரோட மதிப்பு 35 மீட்டர்னு கேட்குறாங்க. இதில் என்ன தான் கேட்குறாங்க, தீட்டாவோட மதிப்பு கேட்குறாங்க. நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், தீட்டா ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு தீட்டா டிவைடட் பை 360 இன்ட்டு 2 பை ஆர் அலகுகள் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. அதான் பயன்படுத்துகிறேன். எல்லோட மதிப்பு 44 ஈக்குவல் டு தீட்டா வகுத்தல் 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர் அப்படின்னு எழுதலாங்களா. ஸோ இப்போ பாருங்கள்,
44 அப்படியே இருக்குது. நமக்கு என்ன வரும்? 44 அப்படியே வரும். நம்ம தீட்டாவோட மதிப்பு தான் வேணும். அப்போ இங்கே வகுத்தலில் இருக்கக்கூடிய 360 இந்தாண்ட வரும்போது நாங்கள் ஈக்குவலுக்கு இந்தாண்ட வரும்போது பெருக்கல்ல வந்துடும். அப்போ எப்படி போடலாம்? 44 × 360 டிகிரி ஈக்குவல் டு தீட்டா டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பை இன்ட்டு 6ன்னு போடலாங்களா? ஸோ இந்த முன்னாடி இருக்கிறது அப்படியே வரும். தீட்டா இன்ட்டு 2 இன்ட்டு பையோட மதிப்பு என்ன பயன்படுத்த சொன்னாங்க? 22/7. ஆரோட மதிப்பு 21 பயன்படுத்த சொன்னாங்க. அப்போ முன்னாடி இருக்கிறது அப்படியே வருங்களா? ஸோ இதை எழுதிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த சைடு இருக்கிறதுல ஏதா வகுப்படுமா அப்படின்னா 7 போடலாம். ஒரு தடவை 7, 3 தடவை 21. 7 1 7, 7 3 21ங்களா? அப்போ அது ரெண்டையும் அடிச்சுக்கிறோம். அப்போ மீதி என்ன இருக்குது? 44 × 360 டிகிரி ஈக்குவல் டு தீட்டா டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு 22 இன்ட்டு 3 அப்படின்ட்டு இருக்குங்களா? நமக்கு எதோட மதிப்பு தான் வேணும்? தீட்டாவோட மதிப்பு தான் வேணும். அப்போ மீதி எல்லாமே எப்படி இருக்குது? பெருக்கல்ல இருக்கிறது ஈக்குவலுக்கு இருந்தானே வந்தால் என்ன ஆகிடும்? வகுத்தலில் வந்துடும். அப்போ 2 × 23 × 3 ஈக்குவல் டு தீட்டா டிகிரின்னு வரும். இப்போ ஒரே வாய்ப்பாட்டில் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 22 வாய்ப்பாடில் ஒரு தடவை 22, 2 தடவை என்னது? 44. பாருங்கள், 22 × 1 22, 22 × 2 என்ன வரும்? 2 2 4, 2 2 4, 44 கிடைக்குதுங்களா? அதை கேன்சல் பண்ணிக்கிறோம். மறுபடியும் 3 வாய்ப்பாடில் போகிறோம். ஒரு தடவை 3, இது எத்தனை தடவை? 120 தடவை வருங்களா? அப்போது 2 120 ஒரே பாட்டில் வருங்களா? அப்போ என்ன கிடைக்குது? 120 × 2 வகுத்தல் 2 ஈக்குவல் டு தீட்டா டிகிரின்னு இருக்குது. அப்போ 2 2 பெருக்கிறோம். ஸோ இது சப்ஸ்டியூட் போடும்போது ஒரு மிஸ்டேக் பண்ணி வச்சு பாருங்கள். என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா ஆரோட மதிப்பு நம்ம 21 அப்படின்னு போட்டிருக்கோம். ஆரோட மதிப்பு என்ன வரும்? 35. ஸோ இங்கே என்ன ஆகிடும்? 35. அப்போ 7ஆம் வாய்ப்பாட்டில் ஒரு தடவை 7, 5 தடவை 35ங்களா? அப்போ இங்கே 3க்கு பதிலாக நமக்கு என்ன வரும்? 5ன்னு கிடைக்கும். 3க்கு பதிலாக 5ன்னு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ 6க்கு என்ன பண்ணிட்டோம்? 21ன்னு போட்டோம். ஆனால் நம்ம கேள்வியில் என்ன கொடுத்துருந்தாங்க? ஆரோட மதிப்பு 35 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ 35 தான் நம்ம போடணும். ஸோ அப்போது தீட்டா ஈக்குவல் டு 2 × 22 வகுத்தல் 7 × 5ன்னு வருங்களா? ஸோ அப்போ 7ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 7, நமக்கு 5 தடவை 35. அப்போ இங்கே என்ன இருக்கும்? 5 தான் நமக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்லேருந்து அப்படியே போடுறோம் பாருங்கள். ஸோ நமக்கு என்ன ஆகிடுச்சு? நமக்கு ஆரோட மதிப்பு 35ங்களா? ஸோ அப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? 44 × 360 டிகிரி. ஸோ ஈக்குவல் டு தீட்டா தான் வேணும். எல்லாமே எப்படி இருக்குது? பெருக்கல் இருக்குது. அப்போ தீட்டா மட்டும் வச்சுட்டு இந்தாண்ட பெருக்கல் இருக்குது, இந்தாண்ட வரும்போது என்னாகும்? வகுத்தலில் வந்துடும். ஸோ அப்போ இப்படி கிடைக்குங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா 22ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை 22, 2 தடவை என்னது? நமக்கு 44. ஸோ இந்த 2 2 கேன்சல் ஆகிடுமா? மீதி என்ன இருக்கும்? 360 டிகிரி வகுத்தல் 5 ஈக்குவல் டு தீட்டா டிகிரின்னு இருக்கும். ஸோ 5ஆம் வாய்ப்பாடில் 360 வருமா அப்படின்னா 5ஆல் என்ன பண்ணுவோம்? 360 நம்ம வகுக்கிறோம். 7 நமக்கு என்ன வருது? 35ன்னு கிடைக்குது. ஸோ மீதி 1 இந்த 10 கீழே இருக்கணும் அப்படின்னா 5ஆம் வாய்ப்பாடில் 10 தடவை 2 தடவை நமக்கு 10ன்னு கிடைக்கும். அப்போ தீட்டா டிகிரி ஈக்குவல் டு 72 டிகிரி தான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.